ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் மஞ்சள் பூசணிக்காய் கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். கடற்பருப்புலாம் சேர்த்து நம்ம பண்ண போகிறோம். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம். அதுக்கு பூசணிக்காயை ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கணும். தண்ணியை ஒரு பாத்திரத்தில் கட் பண்ணி போட்டு தண்ணி சேர்த்து 3/4 பதம் வர வரைக்கும் வேக வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்ட் அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா தேங்காய் ஒரு 2 செல் எடுத்துக்கோங்க, ஒரு 5 வெங்காயம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், காரத்துக்கு ஏற்ப மிளகாய் ஒரு 4-5 சேர்த்துக்கோங்க. நல்லா காரம் சாப்பிட்றவங்க. நான் காரம் ரொம்ப கம்மியாக சேர்க்குறனால ஒரே ஒரு மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். அது நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பூசணிக்காய் புடலங்காய் கூட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு வத்தலை கிள்ளி போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்ததுக்கப்புறமா ஒரு 3/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை நான் மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து வேக வச்சு தண்ணி வடிகட்டி வச்சுருந்தேன். அதை இப்போ சேர்த்துருக்கேன். எண்ணெயிலே அந்த கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 2 செகண்ட் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதை இப்போ நம்ம சேர்த்துக்கணும். இந்த தேங்காய் விழுது தான் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்க போகுது. இது கூடவே தண்ணி, நான் அந்த ஜாரை நல்லா கழுவி அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்க போகிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப கம்மியாக, ரொம்ப அதிகம் சேர்த்துற வேண்டாம். அந்த வீடியோ மிஸ் ஆகிட்டு, அதனால தான் சொல்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 கொதி வரணும். தேங்காயோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 2 கொதி வரட்டும். நீங்கள் நம்மளோட சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப்னு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தாங்க நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காயோட பச்சை வாசனை போய் நல்லா கொதிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பூசணிக்காய் சேர்த்துக்கலாம். பூசணிக்காய் 3/4 பதம் வெந்தது அப்படின்னா நீங்கள் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சம்டைம்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெந்துருச்சுன்னா ஈஸியாக குழஞ்சிரும். அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும், நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போது தேங்காய், கடலைப்பருப்பு, பூசணிக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். நான் உப்பு இது வரைக்கும் சேர்க்கவே இல்லை, ஸோ இப்போ தான் சேர்க்குறேன். இந்த கூட்டு பார்த்திங்கன்னா ரசம் சாதம், சாம்பார் சாதம், பருப்பு சாதம் இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி புளிக்குழம்பு ஐட்டம்ஸ் அதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் டைரெக்டாக சப்பாத்தி, பூரி வைக்கிறீங்கன்னா அதுக்குமே சாப்பிட்டுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ உப்பு சேர்த்தாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் கூட எனக்கு தண்ணி தேவைன்னு தோணுது. அதனால் லைட்டாக தண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கடலைப்பருப்பு, பூசணிக்காய் எல்லாம் சேர்ந்து ஒன்றா வெந்து வரணும். இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு, பூசணிக்காய் எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு. நான் பருப்பு வேக வைக்கும் போது மட்டும்தான் மஞ்சள் தூள் சேர்த்துருந்தேன், அந்த மஞ்சள் மட்டும்தாங்க. அதுக்கப்புறம் இடையில எந்த மசாலாவும் நான் சேர்க்கல. இந்த பக்குவம் கரெக்டான பக்குவம். இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம சாப்பிட்றதுக்குள்ளே லைட்டாக கொஞ்சம் கெட்டியாகும் இல்லையா, இந்த டைமில் ஆஃப் பண்ணால் நம்ம சாப்பிட்றப்போ அது நல்லா கூட்டு மாதிரி வந்துடும். இப்போ பூசணிக்காய் கூட்டு பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தேங்காய் எண்ணெய் போட்டு தாளிச்சிருக்கனால அந்த ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். உங்கள்கிட்ட கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா மேலே கொஞ்சம் லைட்டாக தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸியாகவே பண்ணிடலாம். நீங்களும் இந்த மெத்தட் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள்.